ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10th பேர்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள். ஸோ லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள் ஒரு ஜென்ரலாக ஒரு லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னாவே வெறும் ஒரே ஒரு வேரியபிள் இருக்கிறது பேரு 1 வேரியபிள். தட் மீன்ஸ் x plus 1 equals to 3. ஸோ அதில் ஒரே ஒரு ஆல்பபெட் இன்வால்வ் ஆச்சுன்னா அது 1 வேரியபிள். So in 2 variable na 2 alphabets use on. I mean x and y அது மாதிரி இல்ல y and z. So linear equation, pair of linear equation means ரெண்டு linear equations நம்ம சால்வ் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம் இந்த சாப்டர்ல. ஓகே, இது பேசிக்கலி ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர், இன்ட்ரெஸ்டிங், கொஞ்சம் லென்த்தி அண்ட் இம்பார்ட்டன்ட் கூட. ஓகே, ஸோ இப்போ சாப்டர் போகலாம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ first introduction. Okay, so pair of linear equation in 2 variable. So linear equation in 2 variable நான் இங்க already எழுதிட்டேன் actually. So a1x plus b1y equals to c1, a2x plus b2y is equals to c2. So ரெண்டு pair of linear equation in 2 variable எழுதியிருக்கேன். So அதை நான் differentiate பண்ணுன்றதுக்காக தான் a1, a2, b1, b2, c1, c2 எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் இதில் எந்த மாதிரி மாடல் கொஷின்ஸ் ஷியோராக வரும்னு பார்த்தீங்கன்னா, ஷியோராக ஒரு கிராஃப் கொஷின் வரும். ஸோ உங்களுக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு அதை பிளாட் பண்ண சொல்வாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்ன நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். ஸோ நம்ம இப்போ பிளாட் எல்லாம் பண்ணி முடிச்சிடுறோம். ஓகேவா? ஸோ பிளாட் பண்ணி முடிச்சிட்டோம்னா 2 லைன் இப்படி ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அவங்க வந்து அதை இன்டர்செக்டிங் லைன் சொல்லலாம், இல்லை யூனிக் சொல்யூஷன் சொல்லலாம், இல்லை எக்ஸாக்ட்லி 1 சொல்யூஷன். இது மூணுத்துலேருந்து எந்த வேர்டு வேணும்னா அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட மீனிங் என்னதுனாக்கா, ஒரு யூனிக் சொல்யூஷன்னாவே a1 by a2 is not equals to b1 by b2 இருந்தால் மட்டும் தான் யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கிராஃப் என்னது, parallel. இப்போ என்னோட லைன்ஸ் வந்து பேரலா இருந்துச்சுன்னா அவங்க சில டைம் மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபைண்ட் கே ஃபார் பேரலல் லைன்ஸ் அப்படின்னா, பேரலல் லைன்ஸ்னா ஒன்றும் இல்லை, பேரலா இருக்கு, அது பேர் நோ சொல்யூஷன். ஸோ நோ சொல்யூஷனோட கண்டிஷன் என்னது, a1 by a2 is equals to b1 by b2 is not equals to c1 by c2. இந்த c1 by c2 not equals to அர்த்தம். ஸோ இப்போ லாஸ்ட் என்னது, ஒரு லைன் மேலே இன்னொரு லைன் இன்டர்செக்ட் ஆகுது. ஓகே, ஸோ அதை என்ன சொல்லுவோம், கோஇன்சிடென்ட் லைன். ஒரு லைன் மேலே இன்னொரு லைன் வருதுன்னா கோஇன்சிடென்ட் லைன்ஸ் ஆர் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாக்ட்லி ஒரு பாயிண்ட்னா கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா? இப்போ இது மாதிரி பேரலா இருந்தா கண்டிப்பா சொல்யூஷனே கிடைக்காது, அதனாலதான் நோ சொல்யூஷன். ஒரு லைன் மேல இன்னொரு லைன் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா இதுல நிறைய பாயிண்ட்ஸ் வரும் இல்லையா? ஸோ ஒரு பாயிண்ட் இஸ் ஒரு சொல்யூஷன். ஸோ இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட கண்டிஷன் பாத்தீங்கன்னா a1 by a2 is equals to b1 by b2 is equals to c1 by c2. இதுதான் அதோட கண்டிஷன். ஓகே, ஸோ இப்போ கண்டிஷன் பார்த்தாச்சு. இப்போ எக்ஸசைஸ் சம்ஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ எக்ஸசைஸ் 3.1 பார்க்கலாம். So exercise 3.1ல first sum. So first sumல என்ன சொல்றாங்கன்னா, Aftaf tells to his daughter. Okay. So என்ன சொல்றாங்க, 7 years ago. So 7 years முன்ன I was 7 times as old as you. Okay. So Aftaf வந்து daughter விட 7 times ஜாஸ்தி. Okay. So let Aftaf age வந்து is equals to x years and daughter வந்து y years. assume பண்ணியாச்சா? so next, okay, so next என்ன பண்றாங்க, 7 year ago. 7 year ago என்ன ஆகும், Aftaf ஓட age x minus 7 and daughter ஓட age y minus 7. ஓகே, ஸோ இந்த பக்கம் ஃபாதர், இந்த பக்கம் டாட்டர். ஸோ யாரோட ஏஜ் அதிகமாக இருக்கு, ஆஃப்தாஃபோட ஏஜ்.
ஸோ இப்போ என்ன சொல்றாங்க 7 years ago I was 7 times as old as you. I-na I was equals to 7 times you. ஓகேவா? இதை நம்ம ப்ராக்டிக்கலா பார்த்தோம்னா ஃபாதரோட ஏஜ் டாட்டரோட ஏஜ். ஸோ ஃபாதர் டாட்டர். ஸோ டாட்டரோட ஏஜ் எப்படி இருந்தாலும் கம்மியா இருக்கும். டாட்டர் கூட நம்ம 7 டைம்ஸ் பண்ணாதான் ஃபாதருக்கு ஈக்குவலா வரும். ஓகேவா? ஸோ இது கரெக்டா பண்ணணும். ஸோ இதை இப்போ சால்வ் பண்ணோம்னா x minus 7 is equals to 7y minus 49. So equation x minus 7y is equals to minus 49 plus 7. So x minus 7y is equals to minus 42. So இது ஒரு first equation. So இந்த equations use பண்ணி நம்ம graph plot பண்ணோம். ஓகேவா? So graph plot பண்றது நான் ஆல்ரெடி என்னோட வீடியோல போட்டுருக்கேன். ஸோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிங்க. ஏன்னா நான் கிராஃப்லாம் பிளாட் பண்ணனா ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ இது கம்ப்ளீட் பண்ண முடியாது வீடியோவை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இக்குவேஷன் என்னது? 3 years from now. அப்போ ஆஃப்டர் 3 years. 3 years ஆஃப்டர். ஸோ ஆஃப்டர்னா என்ன ஆகும்? எக்ஸ் பிளஸ் 3 அண்ட் இந்த பக்கம் y பிளஸ் 3. டாட்டர் கூடவும் ஆட் ஆகும் அண்ட் ஃபாதர் கூடவும் ஆட் ஆகும். ஸோ என்ன சொல்றாங்க? I shall be 3 times as old as you. So father is 3 times the daughter. So next equation x plus 3 is equals to 3y plus 9. So x minus 3y is equals to 9. 3 anga pochna 6. So இது second equation and this one is first. So அவ்வளவுதான் equation frame பண்ணியாச்சு. இதை plot பண்ணும். Okay. So இப்போ நான் next sum move பண்றேன். So இப்போ second question number 2. A coach of a cricket team buys 3 bat and 6 ball. So 3 bat, 6 ball. Okay, so he buys another. So நம்ம என்ன assume பண்ணலாம் இப்போ? Second sum. Cost of 1 bat equals to x rupees and cost of 1 ball is equals to y rupees. Okay, so இப்போ assume பண்ணியாச்சு. Next, a coach of a cricket team buys 3 bat, 6 balls. அப்ப என்ன வரும்? 3 bat. So 3x plus 6y is equals to 3900. Next, she buys another bat. அப்போ ஒரு bat மட்டும் தான். And 3 balls. So 3y at the cost of 1300. So equation frame பண்ணியாச்சு. next இதை plot பண்ணும். ஓகேவா? so இப்போ next question number 3. so question number 3ல என்ன சொல்றாங்க? the cost of 2 apples and grapes. அப்போ apple and grapes involve ஆவறாங்க. okay, so cost of 1 apple, 1 kg, sorry, 1 kg of apples வந்து x, cost of 1 kg of grapes is equals to y. so 1 kg x and 1 kg வந்து y. ஆப்பிள் வந்து x and இது வந்து y rupees. ஓகே, இப்போ எவ்வளவு சொல்லிருக்காங்க? 2 kg of apples. அப்ப என்ன வரும்? 2x and 1 kg of grapes. அப்போ ஒரு x, sorry, இது வந்து y is equals to 160 rupees. Same way, after a month, 4 kgs of apple. So 4x plus 2 kg of grapes. So 2y is equals to 300. ஓகேவா? so இதுவும் equation frame பண்ணியாச்சு. so plot பண்றது நம்ம வேற வீடியோல பார்த்துக்கலாம். okay, so இப்போ next exercise. so exercise 3.2. so 3.2ல என்ன சொல்றாங்க? form a pair of linear equation of the following problems. so இதுல கூட linear equation தான் find பண்ணணும் and find their solution graphically. ஓகேவா? so graphically னா இது மாதிரி solutions find பண்ணும். ஓகேவா?
கிராஃபிக்கலி மீன்ஸ் இப்போ சப்போஸ் இங்க 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஈக்குவேஷனுக்கு டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டு வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணணும், பிளாட் பண்ணிடணும். தென் அகெயின் இன்னொரு ஈக்குவேஷனுக்கும் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணிட்டு டேபிள்ல பிளாட் பண்ணிட்டு அதை பிளாட் பண்ணி ஜாயின் பண்ணிடணும். ரெண்டுத்தையும் ஒன்னா எல்லாத்தையும் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டு நீங்க டிரா பண்ணீங்கன்னா எதுக்கு எந்த பாயிண்ட்ஸ் தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பண்ணுங்க. ஓகே, ஸோ இது மாதிரி பிளாட் பண்ணிட்டு இது வந்து எக்ஸாக்ட்லி ஒரு பாயிண்ட்ல எந்த பாயிண்ட்ல ஜாயின் ஆகுதோ இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு சொல்யூஷன் வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம்ல என்ன சொல்றாங்க, 10 students of class 10 took part in max quiz. So max quizல 10 students participate பண்ணிருக்காங்க. Okay, if the number of girls is 4 more than boys. So boys எவ்வளவு இருந்தாலும் girls அதை விட 4 girls அதிகம். Okay, so the number of boys and girls who took part in the quiz. So அதை நம்ம find பண்ணோம். Okay, so நான் இப்போ என்ன assume பண்ண, let number of girls is x, number of boys வந்து y. So என்ன சொல்றாங்க, 10 students வந்து டோட்டலா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. So நம்மளோட first equation என்ன வரும், x plus y is equals to 10. So next என்ன சொல்றாங்க, the number of girls is, girls அப்புறம் இங்க is வருதா. So girlsனா எனக்கு என்னது, x is means equals to 4 more than na 4 plus, 4 less than na 4 minus எடுத்தும். ஓகேவா? So 4 more than number of boys. So number of boys என்னது y. So இது என்னோட செகண்ட் equation. So இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் நம்ம சால்வ் பண்ணிட்டு பிளாட் பண்ணணும். பிளாட் பண்ணிட்டு தான் ஆன்சர் சொல்லணுமா? ஓகே, ஸோ ஒரே ஒரு சம் மட்டும் தான் நான் இது சால்வ் பண்றேன் உங்களுக்கு பிளாட் பண்றது. ஓகேவா? ஸோ இது எப்படி பிளாட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 இருக்கா? ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அசியூம் பண்றேன்னா எனக்கு y என்ன கிடைக்கும்? ஸோ y இஸ் ஈக்குவல்ஸ் டு 10. ஸோ என்னோட பாயிண்ட் 0, 10. நெக்ஸ்ட் y ஈக்குவல்ஸ் டு 0 போடுறேன். y ஈக்குவல்ஸ் டு 0நாக்கா y இருக்கிற இடத்துல 0 போட்டா என்ன கிடைக்கும்? x ஈக்குவல்ஸ் டு 10. ஸோ என்னோட பாயிண்ட் 10, 0 ரெண்டு பாயிண்ட் NF. ஆனா இப்போ வந்து நீங்க இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பண்றதுனால ஒரு 4 பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம், இல்ல ஸ்கூல்ல 5 பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ண சொன்னாலும் 5 பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் 3 பாயிண்ட் இஸ் NF. பிகாஸ் 2 பாயிண்ட் ஜாயின் பண்ணாவே உங்களுக்கு சொல்யூஷன் வந்துடும். உங்களோட கால்குலேஷன் பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா ஓகே. நம்ம 3வது பாயிண்ட் ஏன் ஃபைண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்றதுக்காக. 3 பாயிண்ட்டும் நீங்க ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்க பண்ற சொல்யூஷன் கரெக்ட். ஓகேவா? ஸோ சப்போஸ் நான் x is equals to 1 அசியூம் பண்றேன்னா 1 plus y is equals to 10. ஸோ y is equals to 9 கிடைக்குமா? ஸோ என்னோட பாயிண்ட் வந்து 1, 9. ஸோ 3 பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணிட்டேனா? ஸோ சில பேர் டேபிள் ட்ரா பண்ணுவாங்க, நீங்களும் டேபிள் ட்ரா பண்ணிக்கிங்க. ஸோ கிடைக்கிற வேல்யூவை பிளாட் பண்ணிடணும், அவ்வளோதான். பிளாட்டிங் எல்லாம் நீங்களே பண்ணிடுவீங்கல்ல. ஸோ திஸ் இஸ் 0, இது 10, 10, 0, 1 and 9. ஸோ 3 பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் நீங்கள் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணி பிளாட் பண்ணிட்டு ரெண்டுத்தோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் தான் சொல்யூஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம். ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 2. ஸோ கொஸ்டின் நம்பர் 2ல என்ன சொல்றாங்க, 5 பென்சில் அண்ட் 7 பென் காஸ்ட் 50 rupees. ஸோ யூஸ்வல் இது சின்ன லோவர் கிளாஸஸ்லேருந்து இந்த மாடல் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அண்ட் 7 பென்சில் அண்ட் 5 பென் காஸ்ட் 46. ஸோ என்ன அசியூம் பண்ணுவோம், காஸ்ட் ஆஃப் 1 பென்சில் பி எக்ஸ், 1 பென் பி ஒய். ஸோ நான் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன்னாக்கா, லெட் காஸ்ட் ஆஃப் 1 பென் வந்து ஒய் அசியூம் பண்ணியிருக்கேன் அண்ட் 1 பென்சில் வந்து எக்ஸ். இது காஸ்ட்ன்றதுனால we have to write in rupees. Okay, so now 5 pencil and 7 pen. So 5 pencil na pencil is x, so 5x and 7 pens, 7 pens, pens means y, so 7y is equals to 50. This is first equation. Same way 7 pencils, so 7x plus 5 pen, so 5y is equals to 46. So two equations frame ஆயிடுச்சா? So இந்த equation வச்சு again you have to take the points அப்புறம் plot பண்ணணும். உங்களுக்கு graphically answer சொல்லணும். Okay.
ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இப்போ செகண்ட் சம். ஸோ செகண்ட் சம்ல என்ன சொல்றாங்க, ஆன் கம்பேரிங் த ரேஷியோஸ் a1 by a2, b1 by b2, c1 by c2, find whether they are parallel இல்ல coincident இல்ல intersecting at a point. ஸோ நான் ஆல்ரெடி இது வந்து ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இன்டர்செக்டிங் லைன்ஸ்னா என்ன வரும், கோஇன்சிடென்ட்னா என்ன வரும்னு. ஓகே, ஸோ உங்களுக்கு இக்குவேஷன் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 5x minus 4y plus 8 equals to 0. So 7x plus 6y minus 9 equals to 0. So இந்த equation நம்ம எது கூட compare பண்ணோம், a1x plus b1y plus c1 equals to 0. இந்த c1 இந்த பக்கமே இருந்தாலும் okay. a2x plus b2y plus c2 is equals to 0. இது கூட நான் compare பண்றேன். first கூட compare பண்றேன்னா எனக்கு என்ன வரும், a1 is equals to 5, a2 is equals to 7, b1 is equals to minus 4 and b2 is equals to 6, c1 is equals to 8, c2 is equals to minus 9. ஓகே, இதுல நம்ம என்ன கவனம் வச்சுக்கணும்னா, நிறைய பசங்க என்ன பண்றாங்க, a1 எழுதுறாங்க 5x எழுதுறாங்க. a1 is not equals to 5x. a1 5க்கு மட்டும் தான் ஈக்குவல். ஓகேவா, xx சேமா இருக்குல்ல, அப்ப a1 5க்கு தானே ஈக்குவல் வரும். ஸோ a1 equals to 5, a2 is equals to 7. ஸோ நம்ம இதில் ஆல்ஃபபெட்ஸ்லாம் எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் இது என்ன மாதிரி டைப் அப்படின்னு ஃபைண்ட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் a1 by a2 is equals to 5 by 7. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஸோ இதை அப்படியே விட்டுடுங்க. சப்போஸ் ஆச்சுன்னா பண்ணலாம். ஸோ சேம் வே b1 by b2, b1 by b2 என்னது 4 by 6. இதை நம்ம 2 டேபிளை கேன்சல் பண்ணோம்னா equals to minus 2 by 3. Same c1 by c2 is equals to 8 by minus 9. இது simplify ஆகுதா, ஆகல. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைச்சதுன்னா a1 by a2, அதாவது இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ மூணுமே ஈக்குவலே இல்லை, வேற வேற வேல்யூ. அதாவது தட் மீன்ஸ் என்னது, a1 by a2 is not equals to b1 by b2 is again not equals to c1 by c2. ஸோ எதுவுமே ஈக்குவல் இல்லைன்னா என்ன வரும், இருங்க நான் கண்டிஷன் காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த 3 கண்டிஷன் நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல காட்டியிருக்கேன். ஒன்று a1 by a2 is not equals to b1 by b2. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு, இந்த கண்டிஷன் தான் கிடைச்சிருக்கு. இதோட மீனிங் என்னது, யூனிக் சொல்யூஷன் ஆர் எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன், எது வேணா எழுதலாம். ஓகேவா, hence the equation has exactly one solution. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன், செகண்ட் சம்மோட செகண்ட் சப்டிவிஷன். ஸோ என்ன கொஸ்டின், 9x plus 3y plus 12 equals to 0. Then 18x plus 6y plus 24 equals to 0. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்றோம், a1 is equals to 9, a2 is equals to 18, b1 is equals to 3 and b2 is equals to 6, c1 is equals to 12, c2 is equals to 24. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம், a1 by a2 ஃபைண்ட் பண்றோம். என்ன கிடைக்குது, 9 by 18 பண்ணோம்னா 9 டேபிள் 2 times, so 1 by 2. Then b1 by b2, so 3 by 6 is equals to, again cancel பண்ணுவோம், 3 table cancel பண்ணோம்னா 3 1s are 3 2s are 1 by 2. Then c1 by c2, so 12 divided by 24. so இதையும் cancel பண்றோம் 12 table, so 1 by 2. இப்போ என்ன கிடைச்சிருக்கு, மூணுமே ஈக்குவலா வந்திருக்கு. so மூணுமே ஈக்குவலா வந்தா அது என்ன கண்டிஷன், infinity many solution. so நீங்க லாஸ்ட்ல hence the solution, the equation contain infinity many solution எழுதலாம்.
இல்லை கோஇன்சிடென்ட் லைன் கூட எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். ஓகே, ஸோ இப்போ ஈக்குவேஷன் வந்து 6x minus 3y plus 10 equals to 0, then 2x minus y plus 9 equals to 0. ஸோ இப்போ நான் டைரக்டாகவே a1 by a2 எழுதுறேன். ஸோ a1 வந்து 6, a2 எனக்கு 2. ஸோ கேன்சல் பண்ணுனா 3யா, ரைட். சேம் வே b1 by b2. ஸோ b1 by b2 minus 3 by minus 1. இங்கே சைன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சைன்ஸும் போடணும். ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணுறோம். ஸோ இதுலேயும் 3 கிடைக்குது. நெக்ஸ்ட் c1 by c2 is equals to 10 by 9. ஸோ இது ரெண்டு ஈக்குவல், திஸ் ஒன் இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு. தட் மீன்ஸ் என்ன கண்டிஷன்? a1 by a2 is equals to b1 by b2 is not equals to c1 by c2. So not equals to என்ன கண்டிஷன் வரும்? No solution. So hence the required equation has no solution. No solution என்னது? They are parallel lines. Hence the line is parallel. Okay, so இதோட இந்த sum முடிஞ்சது. இப்போ next sum. Okay, இப்போ question number 3. So question number 3 என்ன சொல்றாங்க? Okay, on comparing the following ratios. Okay, so question number 3 on comparing the ratios a1 by a2, b1 by b2, c1 by c2. So நம்ம இதுல என்ன சொல்லணும்னா whether they are consistent or inconsistent. So first meaning புரிஞ்சுக்கணும். consistentனா எதுக்கு நமக்கு சொல்யூஷன் கிடைக்குதோ இட்ஸ் கன்சிஸ்டன்ட். சொல்யூஷனே கிடைக்கலப்பா அப்படின்னா தட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். ஸோ நம்மளுக்கு எது எதில் சொல்யூஷன் கிடைக்குது? யூனிக் சொல்யூஷன்ல கிடைக்கும் அண்ட் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். இது ரெண்டு வந்துச்சுன்னா இட்ஸ் கன்சிஸ்டன்ட். இன்கன்சிஸ்டன்ட்னா நோ சொல்யூஷன் வந்துச்சுன்னா இட்ஸ் இன்கன்சிஸ்டன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமே. ஸோ ஃபர்ஸ்ட் சம்ல 3x plus 2y is equals to 5. Then 2x minus 3y is equals to 7. Okay வா? So இப்போ a1 by a2 பார்த்தோன்னா என்ன வரும்? 3 by 2 வரும். a1 a2. ஓகேவா? இதானே a1 a2. இது கூட x ப்ளீஸ் தயவு செஞ்சு எழுதக்கூடாது. ஓகேவா? x எழுதுனா அது ராங். வெறும் a1 a2 எழுதுறோம். Same way b1 by b2. b1 by b2 என்னது? 2 by minus 3. Then c1 by c2. That means 5 by 7. இது actually என்னதுன்னா c1 c2 ரெண்டுமே ஒன்று இந்த பக்கம் வச்சுக்கலாம் இல்லை அந்த பக்கம் வச்சுக்கலாம். ஓகே, ரெண்டு பக்கமும் ஓகே. ஒரு c1 இந்த பக்கம் இன்னொரு c2 அந்த பக்கம் அந்த மாதிரி இருந்தால் சைன் மிஸ்டேக் ஆகும். அதனால ஒன்று ரெண்டுமே இந்த பக்கம் இல்லை ரெண்டுமே அந்த பக்கம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா எதுவுமே ஈக்குவலாக இல்லை. தட் மீன்ஸ் என்னது? a1 by a2 is not equals to b1 by b2 is not equals to c1 by c2. அப்படின்னா என்னது? it has unique solution. unique solutionனா exactly one solution. so நம்மளுக்கு solution கிடைக்குது means என்னது? it's consistent. ஓகேவா? so இப்போ next sum. so second subdivision question எழுதிட்டேன் நான். so a1 by a2 நாக்கா 2 by 4 cancel பண்ணுனா 1 by 2. same b1 by b2 means minus 3 by minus 6 cancel பண்ணுனா 1 by 2. then c1 by c2 is equals to 8 by 9. so இதில் என்ன கிடைச்சது? இதில் a1 by a2 is equals to b1 by b2 is not equals to c1 by c2. so third one not equals to என்ன அர்த்தம்? it's no solution. no solution. no solution என்ன அர்த்தம்? சொல்யூஷனே இல்லை அப்படின்னா it's inconsistent. okay, இப்போ next sum. okay, இப்போ third subdivision question எழுதிட்டேன் நான் already. so 3 by 2x minus 5 by 3y is equals to 7. 9x minus 10y is equals to 14. so இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா a1 by a2 find பண்ணோம். a1 by a2 ஒன்று இங்கே எல்சிஎம் எடுத்துட்டு சால்வ் பண்ணணும்னா பண்ணலாம்.
இல்லப்பா நான் பேசிக் எந்த ஸ்ட்ராங் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா டைரக்டாவே போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 3/2 டிவைடட் பை 9. ஸோ இது நான் 9/1 ஆயிடுமா? ஸோ இது 3/2 இன்டூ 1/9. 9/1 ரெசிப்ரோக்கல் ஆகி மேலே போச்சுன்னா 1/9. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3. தட் மீன்ஸ் 1/6 கிடைக்கும். Same way B1 by B2. So this is 5/3 by minus 10. So 5/3 into 1 by minus 10. So again 2 cancel. So இது minus 1/6. Okay va? So next one என்னது? C1 by C2 is equals to 7/14. 7/14 என்னது? cancel பண்ணா 1/2. so இது ரெண்டு ஈக்குவல் இல்ல because சைனால டிஃபர் ஆகுது. so இது நெகட்டிவ் சைனால டிஃபர் ஆகுது, இது ரெண்டுமே ஈக்குவல் இல்ல. ஓகேவா? so same a1 by a2 is not equals to b1 by b2 is not equals to c1 by c2. so எதுவுமே not equals to என்னது? unique solution. unique solution என்ன meaning? consistent. ஸோ மீதி சம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதில் இருக்கிற 2 சப்டிவிஷன் நான் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். எதுக்கு சொல்யூஷன் இருக்கோ அது கன்சிஸ்டன்ட், எதுக்கு சொல்யூஷன் இல்லையோ அது இன்கன்சிஸ்டன்ட். ஓகே, ஸோ எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன் யூனிக் சொல்யூஷன். தட் மீன்ஸ் யூனிக் சொல்யூஷனோ இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் வந்தால் இட்ஸ் கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன் வந்தால் இது இன்கன்சிஸ்டன்ட். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம். Okay, so now fourth question. So fourth question, which of the following pairs of linear equation are consistent, inconsistent? So if consistent, obtain the solution graphically. So consistent இருந்தா மட்டும் தான் graphically solve பண்ணணும். Suppose உங்களுக்கு inconsistent கிடைச்சதுன்னா solve பண்ணக்கூடாது. ஓகேவா? So consistent inconsistent பண்ணோம்னாக்கா நம்ம question number 3ல பண்ணோம்ல, a1 by a2 is equals to b1 by b2 equals to c1 by c2. so தனித்தனியா fraction find பண்ணி third question மாதிரி தான் solve பண்ணோம். அது வந்து consistent கிடைச்சா மட்டும் தான் graphically plot பண்ணோம். ஓகே, so இப்போ fifth question. so இப்போ question number 5. okay, so இப்போ question number 5. half the perimeter of a rectangular garden whose length is 4 more than its breadth. so question clear படிக்கிறது ரொம்ப ரொம்ப important. suppose உங்களுக்கு புரியலையா திருப்பி read பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. so இவங்க என்ன சொல்றாங்கன்னா பெரிமீட்டரோட half ஆனா length வந்து is 4 more than breadth அப்படின்னு சொல்லியிருக்காங்க. so நம்ம எதை assume பண்ணோம்? length is 4 more than its breadth அப்படின்னா let breadth equals to x, அப்போ length will be 4 plus x ஆயிடும். ஓகே, so நான் இப்போ எழுதிட்டேன். breadth is equals to x. breadth width ரெண்டுமே சேம் தான். so breadth is equals to x assume பண்ணியிருக்கேன். length is 4 more than its breadth. so 4 more thanன்றதுனால plus. so 4 plus x அப்படின்னு assume பண்ணியிருக்கேன். ஓகே, so இது ரெண்டுமே மீட்டர்ல இருக்கு. மீட்டர். இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? கொஸ்டின் அகைன் ரீட் பண்ணோம். half the perimeter. so half the perimeter என்னது? half perimeter. okay, of a rectangular garden whose length is more than 4 more than its breadth. so length வந்து 4 more than its breadth. is கொடுத்திருக்காங்களா? is means equals to 36. so half perimeter of rectangular நாக்கா 2 of L plus B is equals to 36. 2 cancel ஆயிடுமா? L எவ்வளோ? x plus 4. so x plus 4 plus x is equals to 36. so 2x is equals to 36 minus 4. plus 4 equals to அந்த பக்கம். then x will be 36ல இந்த 4 போச்சுன்னா 32. so 32 divided by 2 cancel பண்ணோம்னா 16. so x equals to 16, right? x na enadhu? breadth. breadth is equals to 60. so length equals to enadhu? 16 plus 4 is equals to 20 meter. lastல இது மாதிரி conclude பண்றது ரொம்ப ரொம்ப important.
ஸோ இதுலலாம் 1 மார்க்ஸ் இன்க்ளூட் ஆகும். ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிளான சம். சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா கொஸ்டின் இன்னொரு வாட்டி ரீட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, half the perimeter of a rectangular garden. ஸோ பெரிமீட்டருக்கு half is 36, so equals to 36. so perimeter formula போட்டிருக்கேன், length and breadth substitute பண்ணியிருக்கேன். then usual solve பண்ற மாதிரி solve பண்ணிட்டு x find பண்ணியாச்சு. so breadth is equals to 16, length equals to 20. அவ்வளவுதான், ஈஸியா இருக்குல்ல. so இப்போ next question. okay, so இப்போ next question. என்னால கொஸ்டினையும் சொல்யூஷன் ரெண்டுமே காட்ட முடியாது. ஸோ நீங்க உங்க டெக்ஸ்ட் புக் வச்சு ஃபாலோ பண்ணிக்கினா நல்லா இருக்கும். ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 6. So question number 6 என்ன சொல்றாங்க, given a linear equation 2x plus 3y minus 8. So equation 2x plus 3y minus 8 equals to 0. So write another linear equation. So நம்மளே equation எழுதணுமா, such that graphical என்ன சொல்றாங்க, intersecting lines. So intersecting lines எப்போ வரும் நமக்கு, unique solution. correct. So unique solution இருந்தா intersecting lines. So unique oda condition a1 by a2 is not equals to b1 by b2. So இது ரெண்டுமே equals to இருக்க கூடாதுன்றாங்க. So suppose என்னோட a1 வந்து 2 and இந்த side எனக்கு 3 இருக்குமா. okay, so நான் fraction எனக்கு சேமா வரக்கூடாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், 7 எடுத்துக்கிறேன், 5 எடுத்துக்கிறேன், எது வேணா எழுதலாம். okay, so other than இது கண்டிப்பா equals to இருக்க கூடாது. okay, so அந்த மாதிரி ஏதாவது ஒரு term. so third one என்ன வரும், அதே மாதிரி not equals to னா, so 8 by 9 இதுவும் not equals to தானே. so என்னோட equation என்ன வரும் இப்போ, 7x plus 5y plus 9 equals to 0. இது மட்டும் தான் சொல்யூஷன் இல்லை, எது வேணா. இந்த இடத்துல நான் ஃபிராக்ஷன் வந்து என்ன மாதிரி ஃபிராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம்னா, இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்க கூடாது, அந்த மாதிரி ஃபிராக்ஷனா யூஸ் பண்ணும். ஓகேவா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட்ல என்ன சொல்றாங்க, parallel lines. ஸோ parallel lines. parallel line என்ன கண்டிஷன், no solution. ஸோ no solution என்னது, a1 by a2 is equals to b1 by b2 is not equals to c1 by c2. ஸோ எனக்கு இங்க 2 இருக்கு, then 3, then not equals to 8. so இந்த ரெண்டு fraction சேமா இருந்தா நான் என்ன பண்ணுவேன், இப்போ நான் இங்க 2 ஓட 2 2s are 4 எழுதுறேன். so இத கட் பண்ணா 1 by 2. so இது into 2 பண்ணனா 6. அப்போ இதோட fraction பாருங்க, cancel பண்ணா 1 by 2, இதோட fraction cancel பண்ணா 1 by 2. அப்போ இது ரெண்டும் equal. கரெக்ட் ஆயிடுச்சா. so next இது not equals to 1. அப்போ 1 by 2 தவிர நான் எது வேணா எழுதலாம். so நான் இத 5 எழுதுறேன். ஓகே, so இப்போ கீழே இருக்கிற equation எனக்கு என்ன வரும், 4x plus 6y plus 5 equals to 0. okay, so next third one. so third one ல என்ன சொல்றாங்க, coincident line. so coincident என்ன, a1 by a2 ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அவங்களோட கண்டிஷனை ஃபர்ஸ்ட் ஞாபகம் பண்ணணும். ஓகே, so அவங்க என்ன கண்டிஷன் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பேஸ் பண்ணி தான் நம்ம அதை சால்வ் பண்ணோம். so a1 by a2 is equals to b1 by b2 is equals to c1 by c2. எப்பவுமே கொஸ்டின்லயே எல்லா சொல்யூஷன்ஸ் இருக்கும், பாதி சொல்யூஷன் இருக்கும் கிட்டத்தட்ட கொஸ்டின். ஸோ அதனால எப்பவுமே கொஸ்டினை ஃபர்ஸ்ட் கிளீனா படிக்கணும்ன்றது. ஓகேவா. ஸோ இப்போ கோஇன்சிடென்ட் லைன் தான் என்ன, மூணுமே சேமா இருக்கணும். ஸோ நான் என்ன எடுக்கலாம், இப்போ இங்க 2 இருக்கு, தென் இங்க 3 அண்ட் இந்த இடத்துல 8. ஓகே, அவங்க -8 கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்ல, பரவாயில்ல. ஓகே, ஸோ இங்க -8. ஸோ இப்போ இது மூணுமே ஈக்குவலா, நான் ஈக்குவல்ஸ் டூக்கு அந்த பக்கம் எடுத்துன்னு போயிடுறேன். ஓகே, பரவாயில்ல, -8 இருந்தாலும் ஓகே. ஸோ இப்போ வந்து A1 B1 C1 எழுதிட்டேன். இப்போ A2 B2 C2 நான் எப்படி மல்டிபிள் ஆஃப் 2 எழுதிக்கலாம், மல்டிபிள் ஆஃப் 3 எழுதிக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து 2 டைம்ஸ் ஏற்கனவே பண்ணிட்டோம். ஸோ நான் இந்த முறை 3 டைம்ஸ் எடுக்கிறேன். ஸோ 2க்கு 3 டைம்ஸ் பார்த்தோம்னாக்கா என்ன வரும், 6. 3க்கு 3 டைம்ஸ் பார்த்தோம்னா 9.
8க்கு 3 times means 24. So minus 24. இப்போ இதை cancel பண்ணா 1 by 3, cancel பண்ணா 1 by 3, again cancel பண்ணா 1 by 3. Okay. So மூணுமே இதே equal இருக்கு. So என்னோட equation வந்து denominatorல இருக்கிறது second equation. So 6x plus 9y minus 24 equals to 0. Okay. So அவ்வளவுதான் இந்த மூணு question. இது hope உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ட்டு. இப்போ next question number 7. Okay. So question number 7. Question number 7 கொஞ்சம் lengthy, important. So question number 7ல என்ன சொல்றாங்கன்னா draw the graph of the equation. So இந்த equationக்கு graph draw பண்ணணும். ரெண்டு equation கொடுத்துருக்காங்க. Determine the coordinate of a triangle formed by these lines and x-axis. அந்த ரெண்டு லைனும் x-axisக்குள்ள ஒரு triangle form ஆகுமா அந்த triangle பத்தி கேக்குறாங்க. Okay. So first நம்ம lines draw பண்ணணும் coordinate planeலனா first points find பண்ணணும். So என்னோட equation first எழுதிக்கிறேன். Question number 7. X minus y plus 1 equals to 0. Okay வா? So இதை நான் எப்படி எழுதலாம்? இது நெகட்டிவா இருக்கு. So x is equals to y minus 1. Okay. So minus y அங்க போச்சுனா plus y and plus 1 equals to அந்த பக்கம் போச்சுனா minus 1. So இப்போ நான் y ஓட வேல்யூவை 0 assume பண்றேனா x equals to 0 minus 1 equals to minus 1. Then y ஓட வேல்யூவை 1 assume பண்றேனா x is equals to y இருக்க இடத்துல 1 போடுறேனா 1 minus 1 0. Again y is equals to 2 போடுறேனா x is equals to 2 minus 1 equals to 1. So எனக்கு 3 solutions போதும். ஜெனரலா நீங்க 11th 12thலாம் போனா ரெண்டு சொல்யூஷனே போதும். ஜஸ்ட் நம்ம பிளாட் பண்ணது கரெக்டான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் தேர்ட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்றது. ஓகே. ஸோ இதுக்கு டேபிள். எப்பவுமே ஒரு கிராஃப் டிரா பண்றப்போ டேபிள்னா ஃபர்ஸ்ட் ஒன் கிராஃப் பிளாட் பண்ணி ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது பிளாட் பண்ணும். சில பேர் ரெண்டுத்தையும் ஒன்னா எல்லா பாயிண்ட்ஸும் ஒன்னா மார்க் பண்ணிட்டு எந்த பாயிண்ட் எது வரும்னு தெரியாம இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ எனக்கு y-ஓட வேல்யூஸ் என்ன எடுத்திருக்கேன் 0 1 2. ஸோ minus 1 0 1 எல்லாம் கரெக்டா இருக்கா? ஓகே. ஸோ சேம் வே செகண்ட் இக்குவேஷன். ஸோ செகண்ட் இக்குவேஷன்ல 3x plus 2y is equals to 12. அப்போ எனக்கு 3x equals to என்ன கிடைக்கும் 12 minus 2y. இப்போ 12 வந்து 3 டேபிள்ல போகுது. ஸோ நான் இந்த வேல்யூவை 0 ஆக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணலாம் y equals to 0 எடுத்தனாக்கா 3x is equals to 12 minus 0. So x equals to 12 by 3 is equals to 4. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதே ஈக்குவேஷன்ல இப்போ சப்போஸ் நான் 1 எல்லாம் அசியூம் பண்ணேன்னு வச்சிங்களேன் எனக்கு 10 by 3 வரும். ஸோ 10 by 3 அந்த மாதிரி கிடைச்சதுன்னா எனக்கு 3.333 போயிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் எனக்கு 3.3 கிடைச்சதுன்னா நான் பிளாட் பண்ணலாம். புரியுதுங்களா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 பிளேசஸ் 3 பிளேசஸ் வர மாதிரி ஃபிராக்ஷன்ஸை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடணும். ஸோ நான் இங்க எந்த மாதிரி நம்பர் எடுக்கணும்னாக்கா அது 3 டேபிள்ல போற மாதிரி நம்பர். பிகாஸ் 12 போகுது. அப்போ இந்த நம்பரும் 3 டேபிள்ல போற மாதிரி நம்பரா பார்த்து எடுக்கணும். அப்போ நான் 2 போட்டேன்னா 4 வராது. ஸோ நான் 3 போடுறேன். 3 2s are 6. அப்போ 6 போகுது இல்லையா? ஸோ 3x is equals to 12 minus 3. ஓகே 2 into 3 போட்டிருக்கணும். ஓகே 3 into 2 உள்டா எழுதிடுறேன். ஆனால் y-ஓட வேல்யூ இஸ் 3. ஓகே. ஸோ நான் y 3 போட்டிருக்கேன். ஸோ இங்கே என்ன வரும் 3x is equals to 12 minus 6. 6 by 3. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 2. சேம் வே y is equals to minus 3 எடுத்துக்கிறேன் இந்த முறை. ஸோ 3x is equals to 12 minus of minus 3 into 2. So this is equals to 12 plus 6. So 12 plus 6 na 18. So 3x is equals to 18
then x equals to 6. ஸோ இதோட வேல்யூவை நான் இங்கே பிளாட் பண்ணிடுறேன். எனக்கு ஸ்பேஸ் இல்லை, நான் எல்லாத்தையுமே ஒரே இதில் காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னு நான் அப்புறம் பேஜ் டர்ன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கும் அது புரியாது. ஸோ நான் y-யோட வேல்யூஸ் என்னென்ன போட்டிருக்கேன், 0 போட்டிருக்கேன், 3 and -3. 0 போட்டேன்னா 4 வந்துச்சு, 3 போட்டால் 2, then -3 போட்டேனாக்கா 6. ஓகே, கரெக்டாக இருக்கு எல்லாமே. ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம், பிளாட் பண்ணுறது. இது நான் ஆக்சுவலி ரஃபாக பண்ணுறேன், நீங்களாம் கிராஃபில் தான் பண்ணணும். ஸோ 0, 1, 2, 3, 4, 5, 6 இது எல்லாமே 1 சென்டிமீட்டருக்கு இருக்கணும். சேம் வே -1, -2, -3, -4 இங்கே பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ y-யோட வேல்யூ வந்து 3 தாண்டல. ஸோ 1, 2, 3. சேம் வே -1, -2, -3. ஓகேவா, இப்போ பிளாட் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணிடுறேன். -1 0. ஸோ எக்ஸில் -1 இங்கே 0னா நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 0, 1. எக்ஸ் ஆக்சஸ், திஸ் ஒன் இஸ் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் இது ஒய் ஆக்சஸ். எக்ஸ் ஆக்சஸில் 0, ஒயில் 1னா மேலே. சப்போஸ் -1னா நான் கீழே போயிருப்பேன். ஸோ எனக்கு பாசிட்டிவ் 1ன்றதுனால மேலே. ஸோ இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் ஒன், எக்ஸ் ஆக்சஸில் 1, ஒய் ஆக்சஸில் 2. ஓகே, ஸோ இதிலே தெரியுதா, இது மூணுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இதுக்காக தான் ஆக்சுவலி 3 பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆக்சுவலி ரஃபாக ஃப்ரீ ஹேண்ட் ட்ரா பண்ணனால அப்படி இருக்கு. நீங்களாம் ஸ்கேலை வச்சு தான் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இது எந்த ஈக்குவேஷனோட கிராஃப் இது? இது வந்து x minus y plus 1 equals to 0 கிராஃப். Next one, x equals to 4, y is equals to 0. x equals to 4 na inge, y equals to 0 na inge irundrum. Then 2, 3. So x le 2, y le 3. So inda idum. Okay. Next one, 6, minus 3. x le 6, y le minus 3. So minus 3 na inge. Okay. So இது மூணுதே ஜாயின் பண்ணும். ஓகே, ஜாயின் பண்ணியாச்சா? அகெயின் எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சிருக்கு. ரைட், ஸோ இப்போ ஒரு வாட்டி கொஸ்டின் படிச்சிடறேன் உங்களுக்காகவே. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, டிட்டர்மைன் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் அ vertices of a triangle formed by these lines and x-axis and shade the triangular region. x-axisம் இந்த 2 பாயிண்ட்ஸ் மீட் ஆகிற இடமும் நம்ம ஷேட் பண்ணணுன்றாங்க. ஸோ இதுதான் ஷேடட் பாயிண்ட். ஸோ இதுதான் ட்ரையாங்கிள். x-axis அண்ட் 2. ஓகே, ஸோ இதுதான் நம்ம பிளாட் பண்ண வேண்டியது. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ என்னோட இந்த பேஸில் எத்தனை பாக்ஸஸ் இருக்கு? ஒரு பாக்ஸ், 2, 3, 4 and 5. அப்போ பேஸ் ஈக்குவல்ஸ் டு 5. ஹைட்னு பார்த்தீங்கன்னா 1, 2 and 3. ஸோ ஹைட் ஈக்குவல்ஸ் டு 3. அப்போ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் half base into height. Area equals to half base into height. So half base எவ்வளோ? 5 into 3. அப்போ 15/2 answer. Suppose area கேட்டிருந்தாங்கன்னா. ஓகே, ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் ஃபினிஷ். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்.